Morning student. Today continue the lesson for state government. The state government lesson last class வந்து chief minister பற்றி பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் வந்து the state legislature பற்றி பார்க்க போகிறோம். State legislatureனா the constitution provide the legislature in the state. Every state is providing the constitution in the state. Okay, next most of states is only having a unicameral legislative. Unicameral is a main single legislature. Okay, this is a unicameral. Next one is a bicameral legislature. The most of the states is having the unicameral. Next, legislative assembly is some of the state as a bicameral legislature. For example, Bihar, Karnataka, Maharashtra, Uttar Pradesh, Andhra Pradesh, Telangana, Jammu and Kashmir. It also is a bicameral system to follow. Next, the lower house of a legislative assembly is responsible in the people of the state in the upper house. Legislative council is responsible to the special interest is like a teacher, graduate and local government. அதாவது லோவர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுவே அப்பர் ஹவுஸ் பார்த்தோம்னாக்கா அப்பர் ஹவுஸில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க யாரும் பார்த்தோன்னா டீச்சர்ஸாக இருக்கலாம், கிராஜுவேட்ஸு, லோக்கல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அப்பர் ஹவுஸில் செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. Tamil Nadu, according to this strengthened legislative assembly by 234 members. The number of ministers by the 36 number of ministers பார்த்தோன்னா 36 இருக்காங்க. அதில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா 234 மெம்பரில் 36 மினிஸ்டர் இருக்காங்க. ஓகே, அதில் 15% வந்து 50 ஃபார் எக்ஸாம்பிள் 15% ஆஃப் 234 அதில் 15% வந்து பார்த்தோன்னா மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 234 மெம்பர்ஸில் ஒரு 15%ன்ற மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த லோவர் ஹவுஸ். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் அ பாப்புலர் ஹவுஸ். ஓகே, it is a real center of power and the state in consists of a member directly is elected by the people on the basis of adult franchise. இது வந்து மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாக தான் எலெக்ட் பண்ணாங்க. எதுனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் லோவர் ஹவுஸில். ஓகே, த ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் த அசம்பிளி இஸ் அ வேரியஸ் ஸ்டேட் டிபெண்டன்ஸ் அண்ட் பாப்புலேஷன். அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ தூரம் பாப்புலேஷன் இருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த அசம்பிளியில் எத்தனை மெம்பர்ஸுன்னுறத நிர்ணயிக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவவர் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் த அசம்பிளி must of exceeding the 500 or the minimum strengthen not be below in 60. அதாவது அதிகபட்சம் 500க்கு அதிகமாகாமலையும் மினிமம் 60க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஓகே, நெக்ஸ்ட் மெம்பர்ஸ். த டேர்ம் ஆஃபீஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன 5 years. அவங்களோட டேர்ம் பார்த்தோன்னா 5 years. ஓகே, அவங்க வந்து எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு 5 yearsன்றாங்க. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். நெக்ஸ்ட்டு இட் கேன் பி divorceable even to belonging the expire in the term. அவங்க கேன்சல் கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு the size of the legislative council cannot be more than 1/3 of the membership of the legislative assembly in a lower house. 1/3 மூணில் ஒரு பங்கு பார்த்தோன்னாக்கா த மெம்பர்ஸ் பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் லோவர் ஹவுஸ் மெம்பர்ஸாக இருப்பாங்க on the state, but there is a size cannot be less than 40. அது அவங்களோட சைஸ் பார்த்தோன்னாக்கா 40க்கு கீழே இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டட் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் 36 by and பார்லிமெண்ட். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் லோவர் ஹவுஸ்லேருந்து பார்த்தோன்னாக்கா ஸ்டேட்லேருந்து பார்த்தோன்னா 40க்கு லெஸ் அதுக்கு 40க்கு கீழே இருக்கக்கூடாது.
அவங்களோட ஸ்டேட்டு அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் லோவர் ஹவுஸ் மெம்பர்ஸ்ன்றவங்க 40க்கு கீழே இருக்கக்கூடாது. அதுவே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 36 அளவுக்கு இருக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வேறு 36 பை தி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். நெக்ஸ்ட்டு அந்த 36 பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, த மெம்பர் ஆஃப் drawn the salary allowance as possible to state legislature from the time to time. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி அலவன்ஸு இதெல்லாம் டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகுன்றாங்க. ஓகே, ப்ராசஸ் அண்ட் சேஞ்சிங். நெக்ஸ்ட்டு composition. The Legislative Assembly of Tamil Nadu considered in the 235 members out of with 234. அதில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா 235 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 234 மெம்பர்ஸ் பீப்புளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மிச்சம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா the member are directly elected by the people. Constitution on the based on the adult Francis in the member of nominated by the governor from the Anglo-Indian community. அதாவது ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, கவர்னர் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது அவங்க தான் வந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஹவவர் சீட் இன் த ஷெல் பி ரிசீவ் இன் த ஹவுசஸ் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல். அவங்க எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க கவர்னர். நெக்ஸ்ட்டு cabinet and cabinet committees. A smallest body called as a cabinet is a nucleus of a council of ministers. It's considered of only cabinet minister. இதில் வந்து only cabinet ministers மட்டும்தான் இருப்பாங்கன்ட்டு சொல்கிறாங்க. It is a real center of the authority of the state government. cabinet ministers இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ரியல் சென்டர் ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்ட்ரல் ஹெட்டுன்னு பார்த்தோன்னா சென்டர்லேருந்து நியமித்த ஒரு ஹெட்டுன்னு பார்த்தோன்னாக்கா கேபினெட் மினிஸ்டர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு த கேபினெட் ஒர்க் த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ் கால்ட் அஸ் கேபினெட் கமிட்டிஸ். தே ஆர் த 2 types, ஸ்டாண்டிங் அண்ட் அடாக். இது வந்து அவங்களுடைய கமிட்டி பார்த்தோன்னா 2 கமிட்டி இருக்குது கேபினெட் கமிட்டியில், ஸ்டாண்டிங் அண்ட் அடாக் கமிட்டி. ஓகே, திஸ் ஃபார்ம்ஸ் as a parliament in nature, form and nature and while there is a letter on the temporary nature. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஸ்பீக்கர் பார்த்தோன்னா சபாநாயகரை தான் வந்து ஸ்பீக்கர்ன்னுட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்த்தோன்னா ஸ்பீக்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். ஓகே, த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்டட் இன் த 2 of a member of a speakers in a deputy speaker. ஸ்பீக்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க, டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா, அதாவது இப்போ ஸ்பீக்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க. த ஸ்பீக்கர் இஸ் வெக்கேட்டட் இஸ் அ ஆஃபீஸ் and cannot be continue in the member of a assembly. He is may resign the office in any time. அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்பீக்கர் வந்து எந்த டைம் வேணாலும் அவங்க பதவியை ராஜினாமா பண்ண முடியும். தி ஸ்பீக்கர்ஸ் மே ரிமூவ் இன் த ஆஃபீஸ் பை த ரிசால்விங் த அசம்பிளி ஆஃப்டர் கிவிங் த 14 days நோட்டீஸ். அவங்க வந்து ஸ்பீக்கர் வந்து சபாநாயகர் இருக்கிறாங்களே, அவங்க வந்து நான் ராஜினாமா பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அது 14 daysக்கு முன்னாடியே அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அசம்பிளிக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு such as a resolution must passes in the many majority of the members present at the time of vote. அவங்களுக்கு வந்து ஓட் போட்டு மெம்பர் அந்த அசம்பிளி மெம்பர் இருக்கிறாங்களே அவங்க தான் ஓட் போட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஸ்பீக்கரை. த ஸ்பீக்கர் டஸ் நாட் வெக்கேட் ஆஃப் ஆஃபீஸ் when the assembly is dissolved. அவர் வந்து எந்த வெக்கேட்லாம் பண்ண முடியாது, அவருடைய ஆஃபீஸு எதுன்னு பார்த்தோன்னாக்கா அசம்பிளி தான்.
he is continues to be speaker until the first sitting of a new assembly. அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஸ்பீக்கர் தான் ஃபஸ்ட்டு உரையாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு அதாவது அவங்க தான் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. செட்டிலிங் த நியூ அசம்பிளி, அவங்க தான் வந்து ஒரு புது அசம்பிளியே உருவாக்குறது பார்த்தோன்னாக்கா இவங்க ஸ்பீக்கர் தான். நெக்ஸ்ட்டு while the office of a speaker is vacate and deputy speaker is perform the function. அதாவது ஸ்பீக்கர் வந்து இல்லாத டைமில் டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா, துணை சபாநாயகர், அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அசம்பிளியை நடத்துவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் அ அப்பர் ஹவுஸ். Okay, the legislative council is a upper house of the state legislature. It is considered as a parliament house. இதை வந்து என்ன ஹவுஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா அப்பர் ஹவுஸை பார்லிமெண்ட் ஹவுஸ்ன்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஆர்டிக்கல் 171 provide that the total number of a member of legislative council of the state shall be not exceeded the 1/3 of a total number of a member legislative assembly of a state, but not less than the 40 members of a members in the any case. அதாவது 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தோன்னா டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்டேட்டில் இருக்கணுன்றாங்க. நாட் எக்ஸீடிங் த 40 மெம்பர்ஸ் ஆஃப் அ எனி கேஸ். 40 தாண்டிலாம் இருக்கக்கூடாது, 40க்குள்ளே தான் இருக்கணும். இதை வந்து நம்ம விதான் பரிஷத், அதாவது அப்பர் ஹவுஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா அப்பர் ஹவுஸ் வந்து விதான் பரிஷத்துன்னு சொல்லுவோம். விதான் பரிஷத் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃப்ரம் த part of a state legislature of India. Okay, it is 7 of Indian 29 states is இதில் வந்து பார்த்தோன்னாக்கா 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா and Jammu and Kashmir. These are the having the upper house in a legislative council இருக்குது. The legislative council 7 as இந்த 29 ஸ்டேட்டில் இந்த 7 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தோன்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்கிறோம். மற்றதெல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஓகே, legislative councils is a 7 indirectly is elected. upper house is a bicameral legislature. இதுதான் வந்து நம்ம bicameral legislatureன்னுட்டு சொல்லுவோம். it is a upper house. it is a parliament houses because they cannot be dissolved every member of a legislative council. member of a legislative council is a MLC. MLAன்னுட்டு நம்ம கொடுத்துருப்போம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது வந்து லோவர் ஹவுஸ், இது வந்து அப்பர் ஹவுஸில் பார்த்தோன்னாக்கா MLC சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, த 7 of a 6 years of term. இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோனாக்கா 5 years வந்து லோவர் ஹவுஸில் பார்த்துருப்போம் அவங்களோட டேர்மு. இதில் வந்து பார்த்தோன்னா 6 years தான் டேர்ம். with terms is suggested that the term 1/3 of a member expire every 2 years. அதே மாதிரி அவங்க வயசாகுதுன்னக்குள்ள அதிலேருந்து போகிறாங்க இல்லையா, ஏஜ் ஆகக்குள்ள அது எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பயர் ஆகுறாங்கன்னுட்டு சொல்கிறாங்க. MLC மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் must be citizen in India not under 30 years of age. அதாவது 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாரும் இருக்கக்கூடாது, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருக்கணும். அதேமாரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, mentally sound in the bankrupt and his name should be voted in the list in the state from the which he and she contesting the election. அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் வேணாலும் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவங்க மேலே எந்த ஒரு கேசஸும் இருக்கக்கூடாது, சவுண்ட் மைண்டடாக இருக்கணும், பேங்க்ரப்டடாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு நாட் பேங்க்ரப்டடாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்கணும். ஓகே,
Next, election of a legislative council. 1/3 of a member are elected by the local bodies. Next one is local bodies மூலமா தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க 1/3 of members, and 1/12 of members is elected by the graduate and universities of states. யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 1/12 of members are elected by the graduate of a teacher. நெக்ஸ்ட்டு 1/3 of a member elected by the member of legislative assembly. legislative assemblyலேருந்து இருக்கிறவங்கள எலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு one of 6 nominated in the governor who is emerged in the files is literary excellence, art, social services, cooperation. இந்த இதில் இருந்து யார் வேணாலும் கவர்னர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, 6ல் ஒருத்தவங்களை. ஓகே, நெக்ஸ்ட்டு இது தான் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் ஆஃப் அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சேர்மேன். இதில் வந்து லோவர் ஹவுஸில் வந்து ஸ்பீக்கர் இருந்தாங்களே, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா சேர்மேன் இருப்பாங்க. த சேர்மேன் இஸ் அ சேர்பர்சன். he and she is a presiding office of a upper house. A member of legislative chairman of a deputy chairman is among themselves. It in the absence of a chairman, the deputy chairman and office is functioning the legislative council. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நம்ம பார்த்தப்போ சேர்மேன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்பீக்கர் இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இதில் சேர்மேன் இருப்பாங்க, டெப்யூட்டி சேர்மேன் இருப்பாங்க. சேர்மேன் இல்லாத சமயத்தில் பார்த்தோன்னாக்கா டெப்யூட்டி சேர்மேன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அசம்பிளி. ஓகே, நெக்ஸ்ட்டு அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் அ legislative council. Article 169 deals with the creation or the abolition of a legislative council of the state. The Article 169 holds that the state legislative assembly is possessed in the resolving the majority of not then 2 to 3/3 of a member of a person voted in the majority of the total strength in the houses is required in the parliament as creating the abolition of the state legislative council. The parliament may lower provide in the abolition of creation of a legislative council. அதே மாதிரி அவங்க அதை வந்து 3/2 பங்கு வந்து மெம்பர் வந்து ப்ரெசண்டடாக இருக்கணும். அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இது வந்து எதில் வந்து டீல் பண்ணுறாங்கன்னா 169 ஆர்டிகல்ஸில் தான் டீல் பண்ணுறாங்க. அதாவது அவங்கள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிறவங்கள அபாலிஷ் பண்ணுறதா டிஸ்மிஸ் பண்ணுறதா இருந்தால் இதுதான் இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அபாலிஷன் பண்ண முடியும். த லா ப்ரொவைடிங் த அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஒரு லாவை புதுசாக கொண்டு வரதுக்கும் அதை அதாவது கலைக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. யாருன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே,